ஹலோ வெல்கம் டு ஷெர்லாக் த டெவலப்பர்ஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா சயின்ஸில் நான் என்ன கற்றுக்கிறேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டேட்டாவில் எப்படி டெய்லு சாம்பிள் டெய்லை எப்படி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து சாம்பிளை வச்சு ஒரு ரேண்டமாக ஒரு டேட்டாவை பார்த்தோம். அதுக்கு வேல்யூ செட் பண்ணி எத்தனை வேல்யூஸ் வேணுன்றதை பார்த்தோம். இன்ஃபோவில் பார்த்துருந்தோம். அடுத்து டிஸ்கிரைப் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து டேட்டா சம். டேட்டா சம்னா என்னன்னா டேட்டா இஸ் நல் கொடுத்துட்டு is null கொடுத்துட்டு sum dot sum இதை கொடுத்துட்டு ரன் பண்ணால் எனக்கு இதில் ஏதாவது நல் வேல்யூஸ் இருந்தாலும் அதை டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ சம் கொடுத்தனால எல்லாமே நல் வேல்யூஸ் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? அடுத்து டேட்டா டாட் காலம்ஸ். என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா டாட் காலம்ஸ்ன்னு இருப்பாங்க. பாப்புலேஷன், ஃபெர்டிலைசேஷன், ஹெச்ஐவி, CO2, IBM, GDP, IBM ஜிமெயில், லைஃப், சைல்ட் மாரிட்டி, ரீஜியன், அதுக்கப்புறம் இதோட டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக காலமாக மட்டும் நம்ம வியூ பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா டேட்டா bracket கோட்ஸில் காலம் நேம் கொடுக்கணும். OPULATIO கோட்ஸ் க்ளோஸ் பண்ணணும். ப்ராக்கெட் கொடுத்துட்டு ரன் பண்ணோம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலமோட டேட்டா மட்டும் நம்மளுக்கு வியூ ஆகும். லாஸ்ட் 5 அதுக்கப்புறம் ஃபஸ்ட் 5 மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் வியூ பண்ணணும்னா வியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.